விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மக்காச்சோள பயிரில் வரக்கூடிய படைப்புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உயிரியல் முறையில் என்ன மருந்தை பயன்படுத்தலாம், ரசாயன முறையில் என்ன மருந்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த படைப்புழு தாக்குதலால் மக்காச்சோள பயிர்களில் 40% 50% வரைக்கும் விளைச்சல் பாதிக்கப்படுதுங்க. இந்த படைப்புழுக்கள் இலையோட அடிப்பக்கத்தை சுரண்டி சாப்பிட்றது மூலமாக சேதத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த படைப்புழுவுடைய தாய் அந்துப்பூச்சி இலையோட அடிப்பக்கத்தில் குவியலாக 100-200 முட்டை போட்டு போயிருங்க. அதுல இருந்து தான் புழு உற்பத்தி ஆகி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அதிகப்படியான வெயில் நேரங்களில் இந்த படைப்புழுக்கள் இலையோட அடிப்பக்கத்தில் போய் மறைஞ்சிட்டோம். இரவு நேரங்கள்லையும் இதோட பாதிப்பை ரொம்பவே ஏற்படுத்துதுங்க. அடுத்து இந்த படைப்புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உயிரியல் முறையில் என்ன மருந்துகளை பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். பெவிரியா பேசியானா அல்லது மெட்டாரைசம் அனிசோஃபிலியே இதை திரவ வடிவில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஏக்கருக்கு 1 லிட்டரும், அதே பவுடர் ஃபார்மில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஏக்கருக்கு 2 கிலோவும் பயன்படுத்தும் போது நம்ம இந்த படைப்புழுக்களை நம்ம உயிரியல் முறையில் சுலபமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. அடுத்து கெமிக்கல் முறையில் இந்த படைப்புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மருந்தை பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டோஸுக்கு ஆக்டோங்கிற பயோ மருந்தை 5 to 20 ml கூடவே எமாமெக்டின் பென்சோயேட் ஒரு டேங்குக்கு 10 கிராமும் கலந்து பயன்படுத்தலாம். இது கூட சிலிக்கான் பேஸ்டு ஒட்டுப்பசை சிலிக்கோவேட் ஒரு டேங்குக்கு 5 மில்லி கலந்து அடிக்கும்போது நமக்கு இந்த புழுக்களை தாக்கம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா குளோர்ஃப்ளோசோரான்ங்கிற மருந்தை டேங்குக்கு 50 ml இது கூட எமாமெக்டின் பென்சோயேட் ஒரு 10 கிராமும் கூடவே சிலிக்கான் பேஸ்டு ஒட்டுப்பசை ஒரு டேங்குக்கு ஒரு 5 மில்லி நம்ம பயன்படுத்திக்கலாங்க. செகண்ட் டோஸுக்கு நோலோரான் பிளஸ் எமாமெக்டின் பென்சோயேட் சேர்ந்த காம்பினேஷன் டேங்குக்கு 50 ml இது கூட சிலிக்கோவேட் டேங்குக்கு 5 ml நம்ம கலந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா குளோரோட்ரானில் 4 டேங்குக்கு 10 ml சிலிக்கோவேட் டேங்குக்கு 5 மில்லி நம்ம கலந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து தேர்ட் டோஸுக்கு ஸ்பைனோட்டோரம் டேங்குக்கு 10 ml சிலிக்கோவேட் டேங்குக்கு 5 மில்லி கலந்து பயன்படுத்துறது மூலமா நம்ம சுலபமா அந்த படைப்புழு பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. இப்போ நிறைய விவசாயிங்க மக்காச்சோள பயிர் வளராத வரைக்கும் இந்த மருந்துலாம் அடிச்சிடுறாங்க. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் மருந்து ஸ்ப்ரே பண்ண முடியல அப்படின்றவங்க ஒரு சில பேர் ட்ரோன் மூலமா மருந்து அடிச்சுக்கிறாங்க. ஒரு சில விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா வாட்டர் கேன்லேயே இந்த மருந்தை கலந்து ஊத்திட்டு குறுத்துக்கு வாட்டர் கேன் மூலமா ஊத்தி விட்டு இப்படியே ஒரு சில பேர் கண்ட்ரோல் பண்றாங்க. உங்க ஏரியால இந்த மாதிரி ஏதாச்சும் பண்றாங்களாங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.